வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். விசுவாசு வருடம் ஆடி மாதம் ரிஷப ராசிக்கான ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே தனம் பார்க்க குடும்பம் செழிக்க சுபிட்சமான நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனால் உங்கள் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்களில் ஆவண சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு மற்றும் புதன் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். வாக்கால் ஜீவிக்கக்கூடிய ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், மேடை பேச்சாளர்கள் போன்றவர்களுக்கு நல்ல பாராட்டுக்களும் புகழும் கிடைக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது சுப விசேஷங்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக அதிகம் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தும். மேலும் எந்த ஒரு சிக்கலையும் தனி ஒருவனாக நின்று சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாயுடன் கேது இணைந்திருப்பது தாயார் உடல் நலத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல. எனவே தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் வீடு, வாகனம், கால்நடை போன்றவற்றிற்காக நீங்கள் சுப செலவுகளை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல திருமணத்தை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் தெய்வீக மாதம் என்பதால் திருமணம் செய்வதற்கு உகந்த மாதம் அல்ல. எனவே ஆலய வழிபாட்டில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் மற்றும் உள்ளூர் தெய்வத்திற்கு ஆலய திருப்பணி செய்யக்கூடிய யோகம் உண்டு. தொழிலை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சனியுடன் ராகு இருப்பதால் எக்கச்சக்க தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும். தொழிலில் புதிய நண்பர்களை பெறுவீர்கள். அதேபோல ராகு ஏறவிட்டு ஏணியை புடுங்கும் என்பதால் தொழிலில் அதிக முதலீடு செய்வதில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆடி 21, ஆடி 22, அதாவது ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 7 ஆகிய நாட்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.